கம்மல் நல்லா இருக்கா? அப்புறம் வளையல் நல்லா இருக்கா? இத எனக்காக ஆசையா வாங்கி கொடுத்தாரு. இது எப்படி இருக்கு பாட்டி? செயின் எனக்காக செடியன் வாங்கி கொடுத்திருக்காரு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா பாட்டி? இங்க பாருங்க பாட்டி, லேடிஸ் வாட்ச் எனக்காக செடியன் வாங்கி கொடுத்திருக்காரு. நல்லா இருக்கா? பாருங்க பாட்டி. நல்லா இருக்கா பாட்டி? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இது ஒண்ணு கூட ஏன் செலக்ஷன் கிடையாது, எல்லாமே செழியனோட செலக்ஷன் தான். நல்லா இருக்கா? பாட்டி நல்லா இருக்கா? எப்படி இருக்கு பாட்டி? என் செழியன் எனக்காக எடுத்து கொடுத்திருக்காரு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா பாட்டி? காயத்ரி, என்னாச்சு உனக்கு? என்ன இப்படி மாறிட்ட? ஒரு நிமிஷம், உனக்குள்ள இருக்கிற சந்திரமுகியவே நான் பார்த்துட்டேன். நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? அப்படியா பாட்டி? நிஜமாவா? நிஜமாவா? நிஜமாவா சொல்றீங்க? என்ன பாட்டி, பயந்துட்டீங்களா? அடைச்ச நடிப்பா இது. நான் கூட போற வழியில காத்து கருப்பு ஏதோ புடிச்சு இந்த மாதிரி ஆயிட்டோன்னு பயந்துட்டேன். நீங்க சொன்னது கூட நடந்துச்சு பாட்டி. ஆனா வந்தது காத்து கருப்பு இல்ல, அந்த பிசாசு, கொல்லி பிசாசு. பிசாசா? ஐயோ, என்ன சொல்ற காயத்ரி? கொல்லி பிசாசா? ஆமா, அந்த தியா பாட்டி. அப்படி சொல்லு. நாம மனசுல வாழ்ந்தாலும் சரி, வாழாட்டியும் சரி, நீ எனக்கு தான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன பேச்சு பேசினான்னு தெரியுமா பாட்டி? ராஜாளி பறவை மீனை தூக்கிட்டு போற மாதிரி செழியனை தூக்கிட்டு போயிருவேன் அப்படி இப்படின்னு வசனம் பேசி அடுக்கு அடுக்குன்னு அடுக்கிட்டா. அதெல்லாம் கேட்டு நீ சும்மாவா இருந்த? ஆத்திரம் தாங்க மாட்டாம தெருநாய் குறைக்குது அப்படிங்கறதுக்காக நாமளும் கூட சேர்ந்து குறைக்க முடியுமா? கடிக்கிறதுக்கு வந்தா மட்டும்தான் கம்பு எடுக்கணும். அது வரைக்கும் பேசாம இருந்துட்டு போறதா நல்லது. சரி, அது இருக்கட்டும். கூடவே ஒட்டிக்கிட்டு வந்தாளே ரேஷ்மா, அவ எதுவும் குட்டி கலாட்டா பண்ணலையா? அவ கதை தான் பெரிய கதையே. இங்க இருந்து நாங்க போற வழியிலேயே அந்த ரேஷ்மா செழியன் கிட்ட மூக்கறுப்பட்டு போயிட்டா. என்னமோ செழியனை பத்தி எல்லாத்தையும் அவ புரிஞ்சு வச்சிருக்க மாதிரி ரொம்ப பீத்திக்கிட்டா. செழியன் விடவே இல்லையே. எனக்கும் அவளுக்கும் ஒரு டெஸ்ட் வச்சாரு. எனக்கு என்ன கலர் பிடிக்கும், எனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும், எனக்கு என்ன Dress பிடிக்கும், அப்படி இப்படின்னு ஒவ்வொரு கேள்வியா கேட்க அது எல்லாத்துக்கும் நான் கரெக்டா பதில் சொல்ல, அந்த ரேஷ்மா எல்லாம் தப்பு தப்பா பதில் சொல்ல, அந்த ரேஷ்மா கிட்ட செழியன் என்ன சொன்னாருன்னு தெரியுமா பாட்டி? சொல்லு சொல்லு, என்ன சொன்னாரு? எனக்கு பொண்டாட்டியா வரப்போற நீயே என்ன பத்தி முழுசா புரிஞ்சுக்கல, ஆனா என்ன பத்தி காயத்ரி முழுசா புரிஞ்சு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லாம என்ன பொண்டாட்டின்னு சொல்லிட்டாரு. கூடிய சீக்கிரத்திலேயே செழிய வாயாலேயே நீதான் என் பொண்டாட்டின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் வரும். அது நிச்சயமா நடக்கும்.